எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கேலை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கேல்ன்றது சிம்பிளாக சொல்ல போனால் வேறு ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் நோட்ஸ் அரேஞ்ச் பை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பிச். இப்போ இது ஸ்கேல் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஒன்று டயட்டோனிக் ஸ்கேல், ரெண்டாவது நான் டயட்டோனிக் ஸ்கேல். டயட்டோனிக் ஸ்கேல்ன்றது வந்து 7 ஸ்வரங்களும் அப்படியே இருக்கணும். 7 ஸ்வரங்கள் அப்படியே இருக்கணும். அதோட இடைவெளி, அதாவது இது வந்து எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டோன் செமிடோன் இந்த முறையில் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போது டயட்டோனிக் ஸ்கேல்னால் 7 நோட்ஸ் இருக்கணும். அதே நேரத்தில் 2 செமிடோன் 5 டோன் இருக்கணும். நான் டயட்டோனிக் ஸ்கேல்ன்றது வந்து அது எப்படி வேணாலும் இருக்கலாம். 7 ஸ்வரங்களும் இருக்கலாம், 6 ஸ்வரங்களும் இருக்கலாம், 5 இருக்கலாம், அல்லது செமிடோன் வந்து 1 இருக்கலாம், செமிடோன் இல்லாமலே இருக்கலாம், ஃபுல் டோன் இருக்கலாம். அதனால் அது வந்து நான் டயட்டோனிக் ஸ்கேல். டயட்டோனிக் ஸ்கேலுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா மேஜர் ஸ்கேல், நேச்சுரல், மைனர் ஸ்கேல். நம்ம அடிப்படை பயிற்சிக்கு வந்து இந்த மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல் போதும். அப்போ அந்த மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல் வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் 2 விஷயம் நம்ம மனசில் வைக்கணும். ஒன்று, ஒவ்வொரு நோட்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கீஸுமே எப்படி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்னென்னா இதிலேருந்து இது ஒரு செமிடோன், இதிலேருந்து இது ஒரு செமிடோன், இதிலேருந்து ஒரு செமிடோன், அப்படி இங்கே வரைக்கும் வந்து ஒவ்வொரு கீஸுக்கும் நடுவில் வந்து ஒரு செமிடோன் இருக்குது. 2 செமிடோன் சேர்ந்து ஒரு டோன். இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இந்த நேச்சுரல் கீஸோட நேம் எல்லாம் தெரியும். CDEFGABC தெரியும். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து இந்த கீஸோட நேமை பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஷார்ப் அல்லது ஃப்ளாட். அப்போ ஒரு கீ, இப்போ இந்த கீக்கு வந்து 2 நேம் இருக்குது, ஷார்ப், ஃப்ளாட். ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அது அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லை. ஷார்ப்புன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நோட்டிலேருந்து ஒரு செமிடோன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த நோட்டோட ஷார்ப்பு அந்த நோட். அப்போ இது சின்னா சிலேருந்து ஒரு செமிடோன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது சி ஷார்ப்பு, இது சி. அப்போ அதுலேருந்து ஒரு செமிடோன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது சி ஃப்ளாட். அதே மாதிரி ஒவ்வொரு நோட்டுக்கும் நம்ம இது பண்ணிக்க முடியாது. இது வந்து பிளாக் கீஸ் மட்டும் கிடையாது. இப்போ ஈலேருந்து பார்த்தா எஃப் தான் ஈயோட ஷார்ப்பு, இது இ ஷார்ப்பு. அப்போ இது நம்ம ரெண்டு நேம் வரும்போது இப்போ இது சி ஷார்ப்பும் இதை சொல்லலாம். டீலேருந்து பார்த்தா இது ஃப்ளாட். அப்போ 2 நேம் வரும்போது நம்ம வந்து அதை எந்த நேம் யூஸ் பண்ணுறது? ஒரு ஸ்கேல் வரும்போது எல்லா நோட்டும் வரணும். இப்போ சி மேஜர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா CDEFGABC இருக்கு இல்லையா? அப்போ அதே மாதிரி 7 நோட்டும் வரணும். அப்போ 7 நோட்டு வரும்போது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து நம்ம சி வந்து போச்சு, டியும் வந்து போச்சு, அடுத்தது இந்த நோட்டு வருது. அப்போ ஆல்ரெடி டி வந்ததுனால அடுத்த நோட் என்னது? இ. அப்போ இதை நம்ம என்ன சொல்லணும்னா இ ஃப்ளாட்னு தான் சொல்லணும், ஏன்னா டி ஆல்ரெடி வந்து போச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஷார்ப்பு யூஸ் பண்ணுறதா ஃப்ளாட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம இது பண்ணிக்கணும். இப்போது சி மேஜர் ஸ்கேல் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சி மேஜருக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது C to C ஒயிட் கீஸ் ஃபுல்லாக வந்து சி மேஜர் ஸ்கேல். அப்போ இது எந்த இதில் இருக்குது? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோன், இது ஒரு செமிடோன் டோன். அப்போ அடுத்த நோட்டு டோன், ஃபஸ்ட்டு 2 டோன், இன்னொரு டோன், அப்போ 2 டோன், அடுத்தது செமிடோன். செமிடோன் வந்து இதுலேருந்து இது செமிடோன், அடுத்த நோட்டு இது, அப்புறம் டோன் 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 செமிடோன். அப்போ இதுதான் சி மேஜர் ஸ்கேலோட இது ப்ரொசீஜர். அப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி இப்போ டி மேஜர் ஸ்கேல்னால் டிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ ஒரு டோன், 2வது நோட்டு இது இ, 3வது நோட்டு இன்னொரு டோன், அப்போ இது. அப்போ டிஇ, இது எஃப் வரணும், அதுக்கு பதில் இந்த நோட்டு. அப்போ இப்போ இதை நம்ம என்ன சொல்லணும்? எஃப் ஷார்ப் சொல்லணும். அடுத்தது ஒரு செமிடோன், அப்போ இது ஜி, மறுபடியும் ஒரு டோன் ஏ, மறுபடியும் டோன் பி, மறுபடியும் ஒரு டோன். அப்போ டோனுங்கும் போது அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ நம்ம பி வந்தாச்சு, அடுத்தது சி தான் வரணும். சிக்கு நம்ம இது வரல, இதுதான் வருதுன்னா அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும்? சி ஷார்ப்பு. டி ஃப்ளாட் சொல்லக்கூடாது, சி ஷார்ப்பு. அடுத்த நோட்டு ஒரு செமிடோன் டி. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் மேஜர் ஸ்கேலுக்கும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது மைனர் ஸ்கேல். மைனர் ஸ்கேல் எப்படின்னா இப்போ சி மைனர் ஸ்கேல். இப்போ சியிலேருந்து ஒரு டோன், 2வது நோட்டு இது, 3வது நோட்டு ஒரு செமிடோன். அப்போ இது என்னது? இது சி டி, இது இ ஃப்ளாட். இந்த இடத்துல வந்து இப்போ டி ஷார்ப் சொல்லக்கூடாது, இ ஃப்ளாட் சொன்னேன். அடுத்த நோட்டு ஈன்றதுனால இ ஃப்ளாட்டு. அப்போ 3வது நோட்டு இது, அடுத்தது ஒரு டோன், அடுத்தது மறுபடியும் ஒரு டோன், அப்புறம் மறுபடியும் ஒரு செமிடோன், அடுத்தது ஒரு டோன், மறுபடியும் ஒரு டோன்.
அப்போ மேஜருக்கும் மைனருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம சி மேஜர்னா டோன், இது சிலேருந்து ஆரம்பிக்கிறோம், இது டோன், டோன், செமிடோன். ஆனால் மைனர் ஸ்கேலுக்கு எப்படி? இது சிலேருந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு டோன், அடுத்தது ஒரு செமிடோன் வந்துடுது. அப்போ அப்போ நம்ம வந்து இந்த மேஜர் மைனர்னு பிரிக்கிறது எது அப்படின்னா இந்த டோன் செமிடோன் தான் வந்து இந்த மேஜர் மைனருக்கு பிரிக்குது. அதனால் இது கரெக்டாக மைனருக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. நம்ம வைக்கணும்னா ஏ டு ஏ, ஏ டு ஏ ஒயிட் கீஸ் எல்லாம் ஒயிட் கீஸ் வாசிங்கன்னா அது ஏ மைனர். அப்போ ஏ மைனர் எப்படி இருக்குது? இப்போ ஏ மைனர், ஏ ஒரு டோன், செமிடோன், அடுத்தது டோன், அடுத்த டோன், ஒரு செமிடோன், டோன், டோன். இதை வச்சு நீங்கள் இப்போ ஏ டு ஏ வந்து ஒயிட் கீஸ் எல்லாமே மைனஸ் ஸ்கேலுக்கு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி சி டு சி வந்து மேஜர் ஸ்கேலுக்கு வச்சுக்கலாம். அப்போ இதை வச்சு நீங்கள் வந்து மற்ற மேஜர் ஸ்கேலு எல்லாம் இந்த மைனர் ஸ்கேல் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுங்க. அதே மாதிரி நம்ம அடிப்படை பயிற்சிகளை இதை ஒவ்வொரு ஸ்கேல்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ சி மேஜர் ஸ்கேலில் ஏற்கனவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்த டி மேஜர் ஸ்கேல் கண்டுபிடிச்சி டி மேஜரில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னா சி மேஜர் ஸ்கேலுங்கும் போது சின்றது என்னது குறிக்குன்னா ஒரு சுருதி, டீன்றது என்னதை குறிக்குன்னா 2 சுருதி. அந்த மேஜர் மைனர்ன்றது எதை குறிக்குதுன்னா ராகத்தை குறிக்குது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து சங்கராபரணம் மேஜர்ன்றது சங்கராபரணம் ராகம். அப்போ டி மேஜரில் சங்கராபரணம் ராகம்னா எப்படி சொன்னால் 2 சுருதியில் சங்கராபரணம் ராகம். அப்போது நம்ம வெஸ்டர்னில் வந்து சீனா இது சி தான், டீனா இது, அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் கர்நாடிக்கில் பண்ணும்போது இப்போ சி மேஜர் ஸ்கேல் அப்படின்னா இதுதான் சா, சி தான் சா. ஆனால் டி மேஜர் ஸ்கேலில் வரும்போது இதுதான் சா. அப்போ நீங்கள் அடிப்படை பயிற்சிகள் பண்ணும்போது என்ன ஸ்கேல் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கேல் தான் அதோட ஆதார சுருதி, அது வந்து சா. அப்போது இது சா வச்சா இது டி மேஜர் ஸ்கேல். அப்போது இதே மாதிரி எல்லா ஸ்கேலுக்கும் அந்த அடிப்படை பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கடைசியாக நீங்கள் இன்னும் ஒரு விஷயம்னா ஷார்ப்போட சிம்பிள் வந்து இது, ஃப்ளாட்டோட சிம்பிள் வந்து இது. நம்ம நோட்ஸ் எழுதும்போது இந்த மாதிரி ஷார்ப்புக்கு இந்த சிம்பிள் எழுதுவோம், இந்த சிம்பிள் எழுதுவோம். அதனால் எல்லாம் ஒவ்வொரு ஸ்கேல்லையும் அடிப்படை பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மேஜர் மைனர் ஸ்கேல் வந்து எல்லா இதுக்கும் ஒரு சார்ட்டு போட்டுக்குங்க. சி மேஜர் ஸ்கேல், டி மேஜர் ஸ்கேல், இ மேஜர் எல்லா ஸ்கேலுக்கும் என்னென்ன நோட்டு கரெக்டாக வருதுன்னு சார்ட் போட்டுங்க. அதே மாதிரி மைனர் ஸ்கேலுக்கும் என்ன சார்ட் வருதுன்னு ஒரு சார்ட் போட்டுட்டு அதை வச்சு நீங்கள் வந்து எல்லா அடிப்படை பாடங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கேலில் டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் உள்ள பாட்டுகளை வாசிக்க முடியும், அதில் நோட்ஸ் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.